Hello friends, welcome to our channel. Friends, வீட்ல கோதுமை மாவு இருந்தா எடுத்துக்கோங்க. ஒரு முறை இந்த மாதிரி ஸ்நாக்கை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு உங்க வீட்ல செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்டா இருக்குங்க இது. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட் சிப்ஸ் செய்யறதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்க 1.5 ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் காரம் அதிகமா வேணும்னா. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம ஓமம் சேர்க்க போறோங்க. ஓமம் இந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உள்ளார சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா நசுக்கி விட்டாச்சு. இதை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு நம்ம குறுமிளகு தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த மாதிரி வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சிப்ஸ் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே நீங்க இதே ஸ்நாக் தாங்க வீட்டுல ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இது வேற லெவல் டேஸ்டா இருக்க போதுங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா செம்மையா இருக்குங்க. இப்ப இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா பிசைய போறோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், அளவளவா தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இதுல இன்னும் கொஞ்சமே வந்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த சிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சதான் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிப்ஸ்னா அது இந்த வீட் சிப்ஸ் தாங்க. நம்ம குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு செம்மையான ஸ்நாக்கா வந்துட்டு இது நமக்கு கண்டிப்பா இருக்குங்க. கோதுமை மாவு மோஸ்ட்லி நம்ம எல்லாத்து வீட்லயுமே இருக்கும். அதை எடுத்து வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குயிக்கா வந்துட்டு நம்ம வீட்டுல ஸ்நாக் இல்லாத சமயத்துல கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இதை வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி லைட்டா அப்படியே வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊத்தியாச்சு. அப்படியே இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதுங்க. நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஊறி வந்துடும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு இதை நம்ம அப்படியே வந்துட்டு திருப்பியும் கொஞ்சமா பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து வச்சுக்கலாங்க. இதை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாங்க. இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு சப்பாத்தி கல் இருந்துன்னா அதுல கூட தேய்ச்சிக்கலாங்க. இந்த கட்டையில வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. நமக்கு வரமாவெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. இதை வந்துட்டு நம்ம நல்லா அப்படியே தேய்ச்சிக்கலாம். இந்த டைமண்ட் கட் சிப்ஸ் செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப குறைவான டைம் தாங்க தேவைப்படும். ஆனா இதை நீங்க வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நம்ம கடைகளை வாங்கினதா இல்லை நம்ம வீட்டில் செஞ்சதானு நமக்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியமா தோணிடும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இதை நல்லாவே வந்துட்டு தேய்ச்சாச்சு. எவ்வளோ லேசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசா தேய்ச்சிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அதை வச்சு வந்துட்டு இதை நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை வந்து அப்படியே லைட்டா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, குத்தி விட்டாச்சு. அடுத்ததா வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கிராஸ் கிராஸா கட் பண்ணி விடுங்க. நமக்கு வந்துட்டு டைமண்ட் ஷேப்ல வரணுங்க. அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணுங்க. நமக்கு டைமண்ட் ஷேப் வந்துட்டு ஈஸியா கிடைச்சிரும்.
இந்த வீட் சிப்ஸ் வந்துட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒண்ணா இருக்கும். நமக்கு வந்துட்டு முறுக்கு மிச்சர் இப்படிதான் அடிக்கடி செய்வோம். இந்த மாதிரி வீட் சிப்ஸ் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே சுவையில சாப்பிடாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் சாப்பிட்ட ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பாருங்க டைமண்ட் ஷேப் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க, ஈஸியாவே வந்துட்டு நம்ம டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி வந்துட்டு நல்லா உருட்டி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க டைமண்ட் ஷேப்பை. அது அப்படியே இருக்கட்டும். அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டைமண்ட் ஷேப்ஸை வந்து அப்படியே பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது அப்படியே நமக்கு நல்லா பொல்லி செம்மையா வருங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிச்சு கரிஞ்சிட வேணாம் பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு அளவா இருக்கும். இது வந்துட்டு நமக்கு எவ்வளவு சாப்பிட்டோம்னாலும் வந்துட்டு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டுல போண்டா பஜ்ஜி இப்படி அடிக்கடி செய்வோம். இந்த மாதிரி வந்து கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதும் இல்லைங்களா? இதை வந்துட்டு வீட்டுல செஞ்சு பாருங்க மறக்காம. உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான சுவையில சாப்பிட்ட ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரா நமக்கு டைமண்ட் கட் சிப்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்குது. நம்ம இதை வந்து நிறைய கூட பண்ணி வச்சிடலாங்க. எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளவு நாள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா அப்படியே இருக்கும். இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப அருமையான வீட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட் இல்லைன்னா பாக்ஸ்ல போட்டு அப்படியே வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்ப மீதி இருக்கிற நம்ம மாவையும் வந்துட்டு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கா இருக்குங்க. அதே சமயத்துல நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க ரொம்ப அருமையா நம்மளோட டைமண்ட் கட் சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதையும் பொரிச்சு எடுத்து அப்படியே வந்துட்டு இனி ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாங்க. பாருங்க பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்டுறலாம்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னாங்க அவ்வளவு மொறு மொறுன்னு செம்மையா இருக்கு. இப்ப பாருங்க உடைச்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா உடைஞ்சு வரும். இந்த வீட் சிப்ஸை வந்துட்டு மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.